என்ன சார் அதிமுக விவகாரத்தை பத்தி போய் அமித்ஷாட்ட பேசலாமா அப்படின்னு கேட்கறது நியாயமான கேள்வி. செங்கோட்டையன் அமித்ஷாட்டயா பேசினார்? அவர் தன்னோடு ஒத்த கருத்துடைய மேலும் 5 முன்னாள் அமைச்சர்களை அழைச்சுக்கிட்டு அல்லது அவர்கள் அழைப்பின் பேர்ல இவரும் சேர்ந்து கலந்துக்கிட்டு 6 பேரும் போய் பார்த்தது முதல்ல எடப்பாடியை தான், அமித்ஷாவை அல்ல. இதை முதல்ல அதிமுக தொண்டருக்கு தெரியும், மற்ற எல்லோருமே இதை புரிஞ்சுக்கணும். பிஜேபி கிட்ட போய் பஞ்சாயத்துக்கு போனது செங்கோட்டையன் அல்ல, அந்த நிலைமைக்கு தள்ளியது எடப்பாடி தான். முதல்ல உங்ககிட்ட தான் வந்து சொன்னாங்க, அண்ணன் கட்சி கரைஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓட் பேங்க் போயிடுச்சு, 7 தொகுதியில டெபாசிட் அதிமுக வரலாற்றிலே போனதில்லை நாடாளுமன்ற தேர்தலில். நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா, 2வது முறையா முதலமைச்சர் ஆகணும்னா கட்சி பலமா இருக்கணும். டெல்டாலையும் சவுத்துலையும் கட்சி காணாம போயிட்டு இருக்கு, எல்லாரும் ஒன்னா இருப்போம், சசிகலா உட்பட. அந்த சசிகலாவால நாங்களே பாதிக்கப்பட்டிருக்கோம், நீங்க கூட பாதிக்கப்படல, நீங்க பலம் தான் அடைஞ்சீங்க. அதை சொல்லல, நிஜம் அதுதான். எங்க 6 பேர்ல 2-3 பேர் வாங்க வாழ்க்கையவே கெடுத்ததே சசிகலா தான். ஆனாலும் நாங்க சொல்றோம், கட்சி நலனுக்காக, உங்கள் நலனுக்காக கட்சி பலமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்ன போது அதை காது கொடுத்து கேட்க மறுத்தார். அதை செங்கோட்டையன் பிரஸ் மீட்ல சொன்னார். காது கொடுத்து கேட்காது மட்டுமல்ல, அந்த சந்திப்பு நடந்ததே பொய்ன்னு சொன்னார். அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு சொன்னார். அப்ப அவருடைய உள் மனசுல என்ன இருக்குன்னு செங்கோட்டையன் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப செங்கோட்டையன் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அங்கேயும் உங்க வீட்டுக்கு வந்து தேடி வந்தாலும் அதை காதுல வாங்க மாட்டீங்க. அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு சொல்ற அளவுக்கு அதை பூசி முழுகுறீங்க, சீல் வச்சிடுறீங்க. பூசி முழுகல, சீலே வச்சிடுறாரு. தலைமை கழகத்துல அதை பத்தி பேச அனுமதிக்க மாட்டீங்க. பேசுங்கப்பா, அது என்னதான்னு பேசி முடிச்சிருவோம்ப்பா, அதுல என்ன பிளஸ் மைனஸ் உட்காந்து பேச அனுமதிச்சான்னு அதுக்கு ஒரு தீர்வு வரும், அதையும் செய்ய மாட்டீங்க. வேற எங்க போவார் செங்கோட்டையன்?